ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டா கட் பண்ணுற மிஷினில் நம்ம எப்படி ஈஸியாக புட்டா கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினை தயார் பண்ணி விட்ருக்குறோம். அதனுடைய சாம்பிளை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ஷேரியை பின் ரோலில் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய முன் ரோலில் வச்சு இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு ரோல் பண்ணிட்டிங்கன்னா புட்டா கட் பண்ணுறதுக்கு எதுவாக அது முன்னாடி வந்து நின்றுடும். அதுக்கப்புறமேட்டு பிரேக்கில் கொஞ்சம் டைட் வச்சுட்டு மிஷினை இப்படி லைட்டாக முன்னாடி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போன மாதிரி புட்டா கட் பண்ணுற மிஷின் எடுத்து ஆர்டினரியாக கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மிஷினோட ஸ்பெஷல் நம்ம சேலையை இழுத்து பிடிச்சிக்கும். அப்படி இழுத்து பிடிக்கிறப்ப என்னாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜரிகை எல்லாமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அக்யூரேட்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் சேரீயில் வந்து டேமேஜோ இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளமோ ஆகாத அளவுக்கு இந்த டைட் வந்து பார்த்துக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னு. உங்கள் கண் பார்வைக்கு தெரியணுமேனு தெளிவாக எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். இதுதான் நம்ம மிஷினோட முக்கியமான ஒரு இது. பாருங்கள், தெளிவாக இருக்குது பாருங்கள் அந்த பிசுறு எப்படி கட் ஆகுதுன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு. இப்போ அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடித்தாச்சு. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம ரிவர்ஸ் எடுத்து ஷேரியை ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரிவர்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு சேலையை அந்த ரோலில் இருந்து ரிலீஸ் பண்ணி விட்றோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான முறையில் புட்டா கட்டிங் முடிஞ்சுதுங்க.